அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம். கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். தூங்கும் போது பக்கத்துல வச்சு தூங்கி பாருங்க. உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது நிச்சயமா முழுமையா அடையும். அந்த கடன் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளும் கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். உலகத்துக்கே தலைவனாய் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணு பிரதோஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவராத்திரி. இந்த ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதாவது இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு, சிவராத்திரியும் இருக்கு. அதுவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பிரதோஷம்னா பிறவி தோஷங்களை கூட நீக்கக்கூடிய நாள்னு அர்த்தம். அந்த வகையில இந்த பிரதோஷ நாள்ல சாயங்காலம் வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல, அதாவது சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களும் சிவ வழிபாடு செய்யறதா சொல்லுவாங்க. மற்ற எல்லா தெய்வங்களும் இந்த நேரத்துல சிவ வழிபாடு செய்யறத நாம தெரிஞ்சுக்கும் போதே இந்த நேரத்துக்கான முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தும் நமக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நமக்கு நீங்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்ம வினைகள் கூட குறைய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம். உங்களால முடியும்னா இந்த நாள்ல கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இப்படி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாம அபிஷேகத்துக்கான ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், இந்த மாதிரி உங்களால என்ன பொருளை வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இப்படி பிரதோஷ நேரத்துல நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே மற்ற வேலைகளை பாருங்க. இப்படி இந்த பிரதோஷ நேரத்துல ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். பிறவி கடனே குறையும்னு சொல்லலாம். சரி, அடுத்ததா இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்து செய்ய வேண்டிய வழிபாடை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள செய்யலாம். அப்படி இல்லைன்னா 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள செய்யலாம். நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போக முடியாட்டினாலும் சரி, இந்த வழிபாடை செய்யலாம். எப்பயும் போல உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் சோமேஸ்வராய சதா சிவாய நமக. ஓம் சோமேஸ்வராய சதா சிவாய நமக. ஓம் சோமேஸ்வராய சதா சிவாய நமக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். இந்த மந்திரம் இல்லைனா கூட ஓம் சிவ சிவ ஓம்ங்கிற மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம். இதுவுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். இப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டுல விளக்கேத்தி வச்சு இப்ப நான் சொன்ன 2 மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கஷ்டங்கள் குறையறதுக்கும் நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி
பச்சரிசி நமக்கு தேவைப்படும். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க, குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்து உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. அதாவது இடது கையில அரிசியை வச்சு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். Shiva's divine energy release me from all karmic debts, both material and spiritual. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, சிவனின் தெய்வீக ஆற்றல் என்னை அனைத்து கர்ம கடன்களில் இருந்தும் விடுவிக்கின்றது. இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இந்த அஃபர்மேஷனை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். கரெக்டா 10 நிமிஷம் அலாரம் வச்சு சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தோராயமா சொன்னா போதுமானது. இப்படி இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசிய ஏதாவது ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல சுருட்டி கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த அரிசிய நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல உங்க தலைக்கு பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. தலைக்கு பக்கத்துலன்னு சொன்ன உடனேயே கைப்பட்டு தட்டிவிடக்கூடிய தூரத்துல நீங்க வைக்க வேண்டாம். நம்மள விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம கைப்பட்டு இந்த அரிசி கீழே செதறாத மாதிரி கொஞ்சம் தூரமாவே நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே இந்த அரிசி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கைப்பிடி அளவுக்கு அரிசிய எடுத்து உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு, இதோட எனக்கு இருக்கக்கூடிய கர்ம கடன்கள் எல்லாமே தீர்ந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷமான மனநிலையில அந்த சிவபெருமான் கிட்ட கர்ம கடன்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசிய காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சந்தோஷமான மனநிலையில வைக்கணும். அதே மாதிரி உங்களை பிடிச்ச பீடை, தரித்திரம், நோய்கள் இது எல்லாமே நீங்கினதா உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இந்த ஒரு கைப்பிடி அளவு அரிசிய நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. அதனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கர்ம கடன் தீர்ந்ததா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான அரிசி பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் கடன் பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.